ஹாய் மக்களே, இது நம்ம வீட்டு சமையல். வீடுனா வீடுன்னு நினைக்காதீங்க, இதுதான் என் வீடு, ஆஃபீஸ் எல்லாமே. இப்போ வடை சட்டியில் எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். இன்னைக்கு என்ன சமையல் என்றால் கேரட் பீட்ரூட் வறுவல். இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி வறுக்க போகிறேன். ஏன்னா லரியில் நாங்கள் சிம்பிளாக செய்கிற மாதிரி தான் எப்பவும் செய்வோம். இதே மாதிரி சிம்பிளாக செய்கிற மாதிரி ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் அனுப்புவோம். கடுகு பொரிஞ்சிருச்சு, வெங்காயம் பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதுக்கு சும்மா அப்படியே போட்டு வறுத்து எடுக்கலாமா, இல்லை பொடிக்கு இது ஏதாச்சும் போட்டால் டேஸ்ட்டு வருமா? கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? அடுத்த முறை அந்த மாதிரி நான் செஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? போட்டு கொஞ்சம் வணக்கியாச்சு அந்தளவுக்கு. அடுத்தது தக்காளி. முட்டை ஒன்று வச்சுருக்கேன், அது அன்றைக்கி வாங்கினேன், ஒரு முட்டை மீதி ஆயிடுச்சு. சரி, அப்படியே இதிலே போட்டு அப்படியே வேக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கிறேன். தக்காளி போட்டாச்சு, தக்காளி வணக்கணும். அடுத்தது கேரட் பீட்ரூட் சீவல். பாருங்க எவ்வளோ சின்னதாக சீவி வச்சுருக்கிறேன். அரிஞ்சு போடலாங்க. இது எங்கள் வீட்டில் எப்போவுமே எங்கள் அம்மாலாம் சீவி தான் போடுவாங்க. அதனால் அப்படியே ஃப்ரீயாக இருக்கிறேன். நேற்றே இறக்கிட்டேன், இன்னும் லோடு எதுவும் செட் ஆகலை. இதுதான் என் வீட்டு அஞ்சரை பெட்டி. மஞ்சள் ஓப்பனில் இருக்குது. மேலே பாருங்க, கருவாடு தான் செய்யலான் இருந்தேன். குஞ்சு கருவாடு 1 கிலோ வாங்கி வச்சுருக்கிறேன். மெத்த தலகாணி வர இல்லைன்னு நினைக்கிறீங்களா? துவைக்க கொடுத்துருக்குறேங்க. பெருந்துறையில் துவைக்க கொடுத்துருக்குறேன், நசினூரில். நான் இங்கே கோயம்புத்தூரில் மலுமிச்சாம்பட்டியில் இருக்கிறேங்க. நேற்று லோடு இறக்குனேன். தக்காளி லைட்டாக வணங்க மாட்டேங்குது. லைட்டாக உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வணங்கிடும். காற்று வேறு அடிக்குது. அடுப்பு கொஞ்சம் அதிகமாக வைப்போமா? அடுப்பு கொஞ்சம் வச்சது நான் அதிகமாக எதுவும் பொடி போட விரும்பலை. ஏன்னா அந்த கேரட்டு பீட்ரூட்டு டேஸ்ட்டு மாறிடும், அது ஒரிஜினல் டேஸ்ட்டு வராது. அதுக்கு தான் பொடி, சாம்பார் பொடி கூட போடலாமா வேண்டாமான்னு தான் யோசிக்கிறேன். லைட்டாக போடலான்னு ஒரு எண்ணம் தோணுது. அதிகமாக சக்தி மசாலா பொடி தான் நாங்கள் வாங்குகிறோம். மேக்ஸிமம் இந்த கறி மசால் பொடியெல்லாம் இந்த லோக்கலில் எங்கள் ஏரியாவிலையெல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க.
அதுதான் போடுவேன். ஒரு நாளைக்கு கறி வறுக்கிற அன்னைக்கு ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன். சமையல் பண்ணுறதுக்கு அவனோட வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் இல்லைங்க. எல்லா ஹோட்டல்லையும் ஆம்பளை தான் அதிகமாக சம்பாதிக்கிறாங்கிற மாதிரி சமைக்கிறான். ஆனால் ஆண்களோட சமையல் லேடிஸோட டாப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லைட்டாக வணங்கிருச்சு. இப்போது கேரட் பீட்ரூட்டு போட்டுடலாம். நிறையா இருக்குது. ஒரே நிமிஷம், நான் இதை போட்டுட்டு அப்புறமா போட்டாச்சு. லைட்டாக அப்படியே எண்ணெயிலே வணக்கம். அப்புறமா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். வண்டியில் முதல் முறையாக கேரட்டும் பீட்ரூட்டும் இந்த மாதிரி சீவி சமையல் பண்ணுறது நான் இப்போ தான் பண்ணுறேன். அந்த மாதிரி சீவி தேங்காய் போட்டு எங்கள் அம்மா செஞ்சு தருவாங்க. கேரட்டும் பீட்ரூட்டும் மிக்ஸ் ஆகி கலந்ததுன்னா பீட்ரூட் எது கேரட் எதுன்னே தெரிய மாட்டேங்குது. பார்த்தீங்களா? எல்லாம் பீட்ரூட்டோட மகிமை அந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. பீட்ரூட் அதிகமாக சாப்பிட சொல்கிறாங்க. ஆனால் நாம் தான் அதிகமாக அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மட்டன் பீஸில் அது என்னது செவரொட்டி, அதை சாப்பிட்டா ரத்தத்தில் என்னமோ ஒரு இது வருன்னாங்க. அதே இதில் இந்த பீட்ரூட்லேயே இருக்குது. நமக்கு அந்த இது அதிகமாக கிடைக்காது. கடைக்காரர்கிட்ட சொல்லி வச்சு தான் அந்த செவரொட்டி வாங்கணும். அதுவுமே இப்போல்லாம் ரொம்ப கடுபடியாக இருக்குது. ஏன்னா பீட்ரூட்டும் உனக்கு எங்கே வேணாலும் கிடைக்கும், இந்தியா ஃபுல்லாக. நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குதுன்னாங்க. அவ்வளோதாங்க. இன்னொரு 10 நிமிஷம். வீடியோ கொஞ்சம் லாங்காக போகுது, அதனால் மன்னிக்கவும். நான் அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு இந்த முட்டையை அப்படியே உள்ளே போட்டு வேக வச்சு சாப்பிட போகிறேன். சரிங்களா? போகுது இன்றைக்கி வீடியோ இவ்வளவு. இன்னொரு நாளைக்கு போடுறேன். சாரி. பாய். ஏதாச்சும் திட்டுறதா இருந்தால் கமெண்டில் திட்டுங்க. ஓகே, பாய்.